நாடு முழுவதும் இன்று 77வது குடியரசு தின விழா கோலாகலம். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. டெல்லி கடமை பாதையில் நாட்டின் ராணுவ வல்லமையை பறைசாற்றும் விதம் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்கிறார். பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா, ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா சிறப்பு விருந்தினர்களாக வருகை. டெல்லியில் இன்று நடைபெறும் குடியரசு நாள் பிரம்மாண்ட அணிவகுப்பில் 30 வாகனங்கள் பங்கேற்பு. மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களின் 17 அலங்கார ஊர்திகளும் அமைச்சகங்கள், துறைகள் சார்பில் 13 ஊர்திகளும் அணிவகுக்கின்றன. 150 ஆண்டுகால வந்தே மாதரம் மற்றும் தற்சார்பு இந்தியா மைய கருத்துடன் குடியரசு தின விழா. உள்நாட்டிலேயே தயாரான தேஜஸ் விமானங்கள் மற்றும் D-90 பீரங்கிகள் அணிவகுப்பில் இடம்பெறும். குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு வளையத்தில் கொண்டுவரப்பட்ட டெல்லி. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முக்கிய வீதிகளில் போலீசார் கொடி அணிவகுப்பு. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் ஆளுநர் RN ரவி கொடியேற்றுகிறார். காமராஜர் சாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முப்படை வீரர்கள் மற்றும் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்கிறார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், காந்தியடிகள் காவலர் பதக்கம் உள்ளிட்ட விருதுகள் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு. வெளியாட்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க மாவட்ட மற்றும் மாநில எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைத்து ஆய்வு. சென்னை விமான நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம் மின்விளக்குகளால் அலங்கரிப்பு. குடியரசு தினத்தையொட்டி மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் அரசு கட்டடங்கள். முன்னாள் முதல்வர்கள் அச்சுதானந்தன், சிபு சோரன் மற்றும் நடிகர் தர்மேந்திராவுக்கு பத்ம விபூஷன் விருது. பொது சேவை மற்றும் முக்கிய துறைகளில் சாதனை புரிந்த 131 பேருக்கு பத்ம விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டை சேர்ந்த 14 பேர் பத்ம விருதுகள் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. IIT இயக்குநர் காமகோடி, IPS அதிகாரி விஜயகுமார், மருத்துவர் HV ஹண்டே உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடியரசு தின வாழ்த்து. நமது பலம் ஒற்றை தன்மை அல்ல, பன்முகத்தன்மை காக்கப்படுவதே இந்தியாவை காக்கும் என்று வாழ்த்து செய்தி. டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினால் பணிந்து போக நாம் என்ன அடிமைகளா என்று கேள்வி. 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை இறக்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா, கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். டபுள் என்ஜின் என்று சொல்லி வடமாநில மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கிற டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் துரோகிகள், அடிமைகள், அரசியல் கோமாளிகளை துணைக்கு அழைத்து வந்தாலும் தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது என்று உறுதி.
டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா. நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கடமை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. மகாராஷ்டிராவில் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் பேசிட்டு போவது நியாயமா எனவும் கேள்வி. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே, உங்க ஆட்சி தான் நடக்குது. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைறதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா? தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இன்று வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல். மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடே போராட்டக் களமாக மாறிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். இனி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது என்றும் ஆவேசம். இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 4 1 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூரில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். ஹிந்தியை திணிக்க நினைப்போருக்கு இன்றைக்கும் என்றைக்கும் திமுக ஆபத்தான கட்சிதான் என்று உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திருவள்ளுவரிடம் தமிழ் கற்றுக்கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்று உறுதி. ஏன்னா மும்மொழி கொள்கையினை இந்தியை திணிக்கிற பாசிஸ்டுகளுக்கு இன்னைக்கும் திமுக தான் ஆபத்தான கட்சி. நம்முடைய தமிழ் பண்பாட்டை, ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை அழிக்க நினைக்கின்ற பாஜகவுக்கு என்னைக்குமே திமுக ஆபத்தான ஒரு கட்சி தான். தமிழகத்தில் கரப்ஷன், மாஃபியா, கிரைம் ஆட்சி நடப்பதாக மோடி விமர்சித்ததற்கு விளக்கம். ஒன்றிய பிரதமர் சொல்கின்ற ஃபர்ஸ்ட் சி கரப்ஷன். இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம்? அதிமுக. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? இன்னைக்கு பாஜக. இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. திரு மோடி அவர்களை திரும்பி பாருங்க, அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில் உள்ள எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அன்புமணியை சுட்டிக்காட்டி பதிலடி. தவிக ஆட்சிக்கு வந்தால் திமுக அதிமுக போன்று ஊழல் செய்து ஒரு பைசாவை கூட கையால் தொடமாட்டேன் என்று விஜய் சத்தியம். முதல்வன் திரைப்படம் போன்று தெரிந்தாலும் ஊழலை, அத்துமீறலை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எனவும் ஆவேசம். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா?
இதன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நட்பு சக்திகள் உடன் வராவிட்டாலும் தேர்தலில் தனித்து நின்று தாவேக ஆட்சி அமைக்கும் என்று விஜய் நம்பிக்கை. அண்டி பிழைக்கவும் அடிமையாயிருக்கவும் அரசியலுக்கு வரவில்லை என்றும் திட்டவட்டம். அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பிழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. எந்தவிதமான அழுத்தத்திற்கும் அடங்கி போக மாட்டேன் என்று தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். கூட்டணிக்கு வர பாஜக அழுத்தம் கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் அழுத்தத்திற்கு அடங்கி போபவனா நான் என்று கேட்டு சூளுரை. மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு ஒரு காரணமாக இருந்தவர் விஜய் என்று அதிமுக பரபரப்பு குற்றச்சாட்டு. அஞ்சலி நிகழ்ச்சியில் கூட கிளிசரின் கண்ணீரோடு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர் என்று விமர்சனம். சட்டத்திற்கு விரோதமாக டிக்கெட் விற்று பல கோடிகள் கண்ட ஆகப்பெரும் ஊழல்வாதி என்று விஜய் குறித்து அதிமுக ஐடி விங் விமர்சனம். ஒன்றுமே தெரியாத புரியாத ரசிகர்களை கூட ஏமாற்றும் டைரக்டர் நடிகராக இருப்பதாக கண்டனம். தென் மாவட்டங்களில் ஆளுங்கட்சியை சேர்ந்த காட்ஃபாதரின் துணையுடன் எல்லையில்லாமல் கனிம கொள்ளை. இருக்கன்துறை கல்குவாரிகள் தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ராமதாஸை கூட்டணியில் இணைப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேட்டி. பாமகவின் எந்த அணியாக இருந்தாலும் கூட்டணி வைப்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் விசிக உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். அந்த இரண்டு கட்சிகளும் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. திமுக அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளை கேட்பது ஏன்? தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் பேச்சு. இன்னைக்கும் அந்த 20 எம்எல்ஏ குறைஞ்ச தேமுதிக நிக்கிறாங்களே, அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கையை நாங்க பாக்கணும்ல. எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்க முதலமைச்சரா 2 பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பார்க்கணும். அதனால நீங்க உங்க கட்சியை பார்க்காதீங்க, கூட்டணியை பாருங்க. அந்த 20-30 தொகுதியை உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஜெயிக்கிறது இல்ல, உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறது. அந்த 30-20 தொகுதி நாங்க கேட்கிறோம். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இந்திய ராணுவம் தீவிர பாதுகாப்பு. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ரோந்து பணி மற்றும் கண்காணிப்பு. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு மத்திய அரசின் அசோக சக்ரா விருது அறிவிப்பு.
சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய வீரர் என்ற சாதனைக்கு அங்கீகாரம். இந்தியாவில் அதிகரிக்கும் காற்று மாசுபாடு குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கவலை. சுற்றுச்சூழல் மாசுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காததால் மக்கள் மிகப்பெரிய விலையை கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் பதிவு. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் செயல் தலைவராக தேஜஸ்வியை நியமித்தார் லாலு பிரசாத். இளவரசருக்கு முடிசூட்டும் விழா என்று சகோதரி ரோஹிணி விமர்சனம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் 200 அடி நீள மூவர்ண கொடி பேரணி. சாதிமத பேதமின்றி 1000த்திற்கும் மேற்பட்டோர் கொடியை கையில் ஏந்தி ஊர்வலம். ஐரோப்பிய ஆணையம் மற்றும் கவுன்சில் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நாளை நடக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு நீடிப்பதால் சுற்றுலா பயணிகள் தவிப்பு. மணாலி அருகே 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாக தகவல். 2 ஆண்டுகளில் அயோத்தி கோவிலுக்கு 50 கோடி பேர் வருகை. வழிபாட்டு தலங்களுக்கு வந்தவர்களின் எண்ணிக்கையில் உலகளவில் அதிகம் என்று தகவல். ஈரானில் நிலவும் உள்நாட்டு கலவரம் காரணமாக இண்டிகோ விமான சேவையில் பாதிப்பு. ஜார்ஜியா, அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு 3 நாட்கள் விமான சேவை நிறுத்தம். அமெரிக்காவை வாட்டி வதைக்கும் பனிப்புயலால் 18 கோடி பேரின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒரே நாளில் 4000 விமான சேவை ரத்தானதால் காத்திருக்கும் பயணிகள். இந்தோனேஷியாவில் தொடர் மழை காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 25 பேர் உயிரிழப்பு. 80 பேர் மாயமானதாக கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அச்சம். சீனாவுடன் இனி வணிக ஒப்பந்தம் கிடையாது என்று கனடா பிரதமர் கார்னே திட்டவட்டம். சீனாவுடன் வணிக ஒப்பந்தம் மேற்கொண்டால் 100% வரி விதிப்பு என்ற டிரம்பின் மிரட்டலை தொடர்ந்து கனடா அதிரடி முடிவு. கவுஹாத்தியில் நடைபெற்ற T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இந்தியா. நியூசிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் 14 பந்துகளில் அரை சதம் விளாசிய அபிஷேக் சர்மா. குறைந்த பந்துகளில் அரை சதம் விளாசிய 2வது வீரர் என்று சாதனை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய சந்தையில் இன்று மீண்டும் அறிமுகமாகும் ரெனால்ட் டஸ்டர் கார். கூடுதல் அப்டேட்டுகளுடன் இம்மாதமே விற்பனைக்கு வரும் காரை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டும் வாகன ஓட்டிகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் இரவில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. காலை முதல் லேசான மழை பெய்த நிலையில் இரவில் நல்ல மழை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாள் முழுவதும் விட்டு விட்டு மழை. மழைநீர் தேங்கியதால் OMR சாலையில் போக்குவரத்து நெரிசல்.